ஒரு தனியார் ஊடகம் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள்கிட்ட கேள்வி எழுப்பினப்போ போன நீங்கள் அவரெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா? இல்லை நான் விளையாட சொல்கிறேன். ஏன்னா மிமிக்ரி பண்ணுறவங்க கூட பிரகாஷ் ராஜ் இன்னும் அந்த செல்லம் அதை தான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்போ கூட யார் பிரதம மந்திரியாக வரணும்னு ஸ்டாலின் ஐயா சொல்லுவார்? ராகுல் காந்தி தான். ஏன்னா இங்கேருந்து இவர் யாரையும் அனுப்புறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. ஏதாவதுன்னா கனிமொழி பார்த்துப்பாங்க, தயாநிதி இருக்கார் பார்த்து பாருங்கிறதோடு விட்டுட்டு இவர் இங்கே நின்றுருவார். ஒவ்வொருத்தரும் இதே மாதிரியே முடிவு எடுப்பாங்க. கோவையில் முதல்ல அண்ணாமலை ஜெயிக்கிறாரா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, நான் ஜெயிச்சிட்டாரு பார்த்துட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மொட்டை அடிச்சுக்க போகிறீங்களா? இல்லை பாதி மீசை எடுத்துக்க போகிறீங்களா? இல்லை என்ன இவர் சொல்லிட்டாரு, நானும் போய் பார்க்குறேன். ஜூன் 4ஆம் தேதி 10 மணிக்கு தகவல் வந்துருச்சு, அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ? சரி, ஒரு தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ரவிச்சந்திரன் சார் இருக்காரு. நிறைய விஷயம் பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். 2 நாளுக்கு முன்னாடி வந்து சிதம்பரம் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி நீண்ட நாள் நிலைக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. இவங்கெல்லாம் இந்து மேலே நம்பிக்கை உள்ளவங்க, இந்து மதத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்க. அதனால தான் சாபம் முட்டா பலிக்கும்னு நினைக்கிறாங்க. அவர் இன்னும் மண்ணெல்லாம் தூக்கி போடலை, அவ்வளோதான். ஏன்னா குடிய தெரியாது அவருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு, நிமிந்துட்டே இருக்காரா, அதனால் குனிஞ்சு மண் எடுத்து தூக்கி போட தெரியாதுங்கிறதுனால அவர் வந்து பாவம் நிமிந்து பேசிட்டார். அடிப்படையில் திமுகவை கூட நீங்கள் அழிக்க முடியாது. அதுவாக அழிந்தால்தான் எதுவுமே. நீங்கள் எப்படி அழிக்க முடியும்? ஒன்றை உருவாக்கி விட்டு அதை எப்படி நீங்கள் அழிக்க முடியும்? அதுவாகத்தான் அழியணும். அதுவாக அழிவதற்கு பிஜேபி என்றது ஒரு ஃபினிக்ஸ் பறவையும் இல்லை, மீண்டிட வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை. அதற்கென்று ஒரு சித்தாந்தம் இருக்குது. அதற்கென்று அங்கே எங்கேயும் வாரிசு கட்டுக்குள்ளே எதுவும் இல்லை. நாளைக்கு 26ல் 75 வயசு ஆகிடுதா, மோடி ஐயா முடிவு பண்ணுறாரா, ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார், எனக்கு 75 வயசு ஆகிடுச்சு, நான் இதுக்கப்புறம் இவரை கொண்டு வரேன், அது கூட அவர் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் அதை கூட அவர் சொல்ல முடியாது. அதை கூட ஒரு கமிட்டி தான் உட்காந்து முடிவு பண்ணும். ஸோ பிஜேபியை அழிப்பதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அது அடையாறு ஆலமரம் இல்லை. ஒரு தனியார் ஊடகம் வந்து பிரகாஷ் ராஜ் அவர்கள்கிட்ட கேள்வி எழுப்பினப்போ நீங்கள் அவரெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா? இல்லை நான் விளையாட சொல்கிறேன். ஏன்னா மிமிக்ரி பண்ணுறவங்க கூட பிரகாஷ் ராஜ் இன்னும் அந்த செல்லம் அதை தான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாவம் அவர் 70 படம் நடிச்சிருக்காரு. ஒரு மிமிக்ரி பண்ணுறவங்க கூட அந்த படத்துக்கு அப்புறம், கில்லிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு. அதைத்தான் சொல்கிறான். அவர் திரைத்துறையிலேயே புதுசாக எதுவும் செய்யலை. ஆனால் ஏதோ சொன்னாருன்னீங்களா, அது என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறது பார்த்தா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. போன முறை கர்நாடகா தேர்தலில் வந்து 26 இடங்கள் வந்தது, இந்த முறை எவ்வளோ இடங்கள் வந்தது அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே அவங்க ஆட்சியில் இல்லை, சட்டமன்றத்துலேயே அவங்க இல்லை. போன வாட்டி இருந்தாங்களா? 2018 ஆட்சியில் இல்லை. இல்லை, அவருக்கு ஞாபகப்படுத்தணும் பாவம். கேட்டதுக்கு அதற்கு பின்ன தமிழகத்தை பொறுத்த நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ கோவையில் முதல்ல அண்ணாமலை ஜெயிக்கிறாரா பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, நான் ஜெயிச்சிட்டாரு பார்த்துட்டேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? மொட்டை அடிச்சுக்க போகிறீங்களா? இல்லை பாதி மீசை எடுத்துக்க போகிறீங்களா? இல்லை என்ன இவர் சொல்லிட்டாரு, நானும் போய் பார்க்குறேன். ஜூன் 4ஆம் தேதி 10 மணிக்கு தகவல் வந்துருச்சு, அண்ணாமலை ஜெயிச்சிட்டாரு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ? சரி, ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் அதுக்கு பின்னாடி காரணங்களை சொல்லணும். அண்ணாமலை அவர்களை கோவை ஏன் ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லணும். நான் உங்களுடைய பேட்டியில் காரணம் சொன்னேன்னா, கோவைங்கிறது அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தாலும் 96லையும் 99லையும் 2 முறையும் அதிமுகவுக்கு அது ஓட்டு போடலை சொன்னேன்னா, அந்த மாதிரி காங்கிரீட்டாக பேசணும். அண்ணாமலை ஜெயிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு பேசணும். ஜெயிப்பாரா பாருங்கன்னா, நான் போய் பார்க்குறேன், வேறு வேலை இல்லை. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவர் ஜெயிச்சிட்டாரு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ இந்த மாதிரி சீரியஸாக எடுத்துக்காதீங்க. பிரகாஷ் ராஜுங்கிறவர் ஒரு நல்ல நடிகர், பன்முகம் கொண்ட ஒரு நல்ல நடிகர். நானும் அவர் படம் வந்தால் நான் போய் பார்ப்பேன். சார், இந்த நேரத்தில் வந்து கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்தனால இப்போது பிரதமர் மோடி பேசினதை வந்து நம்ம கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அரசியலில் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா எதை வேண்டுமானாலும் நீங்கள் பேசலாம். நான் ஆஸ்பத்திரியில் படுத்து கொண்டிருந்தாலும் என்னுடைய நல்ல விஷயங்கள் என்னை காப்பாற்றும் அப்படின்னு காமராஜ் ஐயா சொல்கிறார். படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்னு நீங்கள் அதை கடமைத்தனமாக, கேவலமாக, அசிங்கமாக உங்களை காப்பாற்றி கொள்வதற்காக காமராஜ் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் என்கிறாருன்னு போடலாம். நான் என்ன சொல்லிட்டேன்? காமராஜ் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், படுத்துக்கிட்டு இருக்கேன், நல்லது செய்திருக்கேன், அதனால் நான் ஜெயிப்பேன் நான் சொல்லிட்டேன்னா, நீங்கள் அதை எப்படி சொல்லலாம்? படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் சொன்னாருன்னு சொல்லலாம். நான் வந்து உங்ககிட்ட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்பேன், நீங்கள் அதை உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டார் சொல்லலாம். அது அரசியல். எப்படி வேணாலும் மாற்றி ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஆனால் அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும்னு ஒன்று இருக்குது இல்லையா? கச்சத்தீவு பிரச்சனை எதற்காக எடுக்கப்பட்டது? நீங்கள் தான் பேசுனீங்க. கச்சத்தீவை மீட்டுவோம் நீங்கள்.
ஐயா தொலைச்சதே நீங்கள் தான் ஐயா சொல்ல வேண்டியதாக இருந்தது. இல்லை எங்களுக்கு தெரியாமையே நடந்தது, அதனால தான் நிரூபிக்க வேண்டியது. இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சு தான் நடந்தது. கருணாநிதி ஐயா கிட்ட வந்து சொன்னாங்க, அவர் வந்து இதை நான் வந்து ஒரு மாநில பிரச்சனையாக மாறாமல், அதாவது வடக்கு தெற்கு பிரச்சனையாக மாற்றாமல் பார்த்துக்கிறேன், அவர் தான் சொன்னார் அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது. ஆனால் கச்சத்தீவை மீட்கப் போகிறோம், மீட்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை ஐயா சொல்லிட்டார். ஆனால் ஸ்ரீலங்காவோட நிலைமை என்ன? அது அரசியல் ரீதியாக ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருந்தது, நாம் எல்லாம் பார்த்தோம். அதுலேருந்து மேலே வந்தது. உடனே ஒரு தேவாலயத்தில் போய் கீழ்த்தனமாக முட்டாள்தனமாக ஒரு குண்டு வெடிப்பை பண்ணாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு பொருளாதார ரீதியாக நசிஞ்சுது. அவர்கள் வளர்ந்ததற்கு பிறகு தான் நம்ம அவன்கிட்ட வந்து வாங்கணும். நீங்களே வந்து நாளைக்கு என்ன சாப்பாடு, எங்கே உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் தெரியாத நிலையில் அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்தேனே அதை திருப்பி கொடுன்னு கேட்டால் அது எப்படி இருக்கும்? அதை செய்ய போகிறாங்க. ஆனால் நீங்கள் தான் தேவையில்லாமல் போய் நான் மீட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். ஐயா தொலைத்ததே நீங்கள் தான் ஐயா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது இல்லையா? அதனால தான் கச்சத்தீவை கொண்டு வந்தாங்க. அப்போ அரசியலில் எதை வேணாலும் கொண்டு வரலாம். நீங்கள் பேசும்போது ஜாகிரதையாக இருக்கணும். நீங்கள் தவறாக பேசிட்டீங்களா? இப்போ தமிழிசையம்மாக்கு தெரியாதா அரசியல் எப்படின்னு தெரியாதா? எத்தனை பார்த்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி தேர்தலில் தப்பு நடந்திருக்குன்னு சொன்னால் அவங்க பிஜேபிக்காரங்க ரொம்ப மதிப்பு கொண்டவங்க அப்படின்னு நம்ம கருத்து சொல்கிறோமா? இல்லைங்க, அம்மா நீங்கள் போய் பேசுகிறதுனா அங்கே பேசணும், மைக்கில் பேசி என்ன பிரயோஜனம், அவ்வளோதானே. அந்த நியாயத்துக்கு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த விவகாரத்தை வந்து தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திலும் புகார் பண்ணியிருக்காங்க, எதிர்கட்சி தரப்பாக புகார்லாம் வச்சுருக்காங்க. இது என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க நினைக்கிறீங்க சார்? உண்மையை சொல்லிட்டா, ஒரு போலில் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்ததுன்னு சொன்னால் அது அங்கேயே பதிவாயிடும். அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை எப்போ வரும்னு சொன்னால், ஒன்றா வேலூர் மாதிரி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம துரைமுருகன் ஐயா கட்டுக்கட்டாக வச்சு ராமசாமி, பக்ரிசாமி, ஜேம்ஸு, சலீம்லாம் எழுதி வச்சுருந்தார்ல, அந்த மாதிரி வச்சுருந்தா ஐயோ தாங்காதையா இன்னும் கவுண்டர்மேன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தில் ரிசல்ட்டை கூட பார்க்கலாம். என்ன தவறு நடக்கும்? ஒரு 4 பூத்தில் தவறு நடந்திருக்கு, அதுக்கு திரும்ப தேர்தல் நடத்துகிறேன்னு சொல்லலாம். இப்போ ஈரோடு கிழக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஏற்கனவே 20,000 நிம்மதியாக சம்பாதிச்சிட்டாங்க ஒரு இடைத்தேர்தலில். இப்போ நீங்கள் திரும்ப மறு தேர்தல்னா மக்களே வெய் 2வது வாட்டி ஓட்டு, ஏன்னா இன்னொரு வாட்டி 5,000 ரூபாய் கிடைக்கும். இவ்வளோ சில்லி ஆகிடும். அப்போது அந்த தேர்தல் அதிகாரிகள் ஒரு முடிவெடுப்பாங்க, ஆமாம் இந்த இடத்துல தவறு நடந்திருக்கு. ஆனால் தேர்தல் நடத்துகின்ற அதிகாரிக்கும் லிஸ்ட்டில் பேர் இல்லாததுக்கும் சம்மந்தம் இல்லை. அது பேச வேண்டிய இடம் வேறு. இது எல்லாமே இப்போ தொடங்கியிருக்கும். அண்ணாமலை ஐயா 1,00,000 வாக்குகள் இல்லைன்னு சொன்னதுக்கான புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரே பூத்தில் 850 பேர் இல்லைங்கிற புகார் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனுடைய ப்ராசஸ் கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யும். ஏன்னா இவங்க திரும்பி கேள்வி கேட்கணும், அதுக்கு 15 நாள் டைம் கொடுக்கணும், அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லுவார், அவர் ஒரு 15 நாள் டைம் கேட்பாருன்னு ஒரு ப்ராசஸ் போகத்தான் செய்யும். ஆனால் தவறு நடந்திருக்குங்கிறது கண்கூடாக தெரியுது. ஆனால் போன வாட்டியை விட இந்த வாட்டி 4% வாக்கு தான் கம்மியாக இருக்குது. நான் உங்கள் போன இதிலேயே சொன்னேன், 4% பேர் ஓட்டு போட தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் வைத்துக்கொள்ளலாம், வாய்ப்பு இருக்குது. அல்லது ஓட்டு போடுவதற்கு விருப்பம் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு மோடி தான் ஜெயிக்க போகிறார், நான் ஏன் இப்போ திமுக ஓட்டு போடணும், ஏற்கனவே அவங்க 30,000 கோடி அப்படின்னு இவன் நினச்சிருக்கலாம். அல்லது அதிமுககாரர்கள் வேறு காரணத்தை நினச்சிருக்கலாம். ஸோ பிரச்சனை 4% சம்மந்தப்பட்டது, ரிசல்ட்டில் தான் தெரியும். ஆனால் 1% கூட, ஒரு ஓட்டு கூட வெற்றி தோல்வியை முடிவு பண்ணும். அந்த இடத்துல இந்த கேஸ் வேறு விதமாக வரும். ராஜகண்ணப்பன் ஐயா கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார், இது இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். கடைசியில் போய் அவர் பாவம் திமுகவில் ஜாயின் பண்ணிட்டார். சார், இந்தி கூட்டணியை பொறுத்தவரையும் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்களும் சேரலை, கெஜ்ரிவால் அவர்களும் கொஞ்சம் இதுவாக இருக்கார், பினராயி விஜயனும் அந்த மாதிரி கொஞ்சம் விலகியே இருக்க மாதிரி தெரியுது. இப்படி இருக்கையில் அந்த கூட்டணி வந்து வலுவான கூட்டணியாக அமைஞ்சிருக்கு, இல்லை அமைஞ்சிருக்குன்னு யார் சொன்னா இருக்கா அப்படின்றத நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு தினகரன் கூட அப்படி சொல்லலையே. தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கானே, அந்த மாதிரி சொல்லலை. ஏன்னா அடிப்படையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா, நான் 44 50 தான் தேய்க்க போகிறேன், இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை, 186க்குலாம் எனக்கு வாய்ப்பே இல்லை, நான் சிங்கிள் மெஜாரிட்டியாக வராத பட்சத்தில் இவங்கெல்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறது இல்லைன்ட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணுறாங்க. இது எதிர்கட்சிகளுடைய உரிமை, நாம் எல்லோரும் சேர்ந்து தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது உரிமை. காங்கிரஸை தகர்த்து எழுவதற்கு 2 சாவு அங்கே நடந்து ஒரு நரசிம்மராவ் ஐயாவுடைய ஆட்சி வந்து அதற்கு பிறகு தான் அவங்களால காங்கிரஸையே 50 வருடம் கழித்து அனுப்ப முடிஞ்சது. ஆனால் மோடி ஐயாவை அனுப்ப முடியாது. அப்போ நீங்கள் ஒன்று சேர்ந்ததில் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், அந்த 5 மாநில தேர்தல் நடந்தது இல்லையா, அதிலே ஒன்று சேர்ந்துருக்கணும். அதிலே ஒன்று சேர்ந்துருந்தீங்கன்னா வாங்க எல்லாரும் போகலாம். இப்போது நம்ம வீட்டில் கல்யாணத்துக்கு பேசிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு கடை வெட்டு நடக்குதுன்னா அதில் சேர்ந்துப்போம்ல,
அல்லது வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதில் போய் சேர்ந்து காது குத்து இருந்ததுன்னா நம்ம வருவோம். அதானே? அப்படி பண்ணாமல் நோ ஒன்லி ஃபார் கல்யாணம், மற்றதுக்கெல்லாம் நோ அப்படின்னீங்கன்னா தொண்டன் எப்படி இணைவான்? சீட்டு கொடுக்கல. டெல்லியில் ஆப் என்ன பண்ணுது, நானும் தோக்க போகிறேன், நீ வா உனக்கு ஒரு 4 சீட்டு கொடுக்குறேன், நம்ம 2 பேர் சேர்ந்து தோப்போம்னு அங்கே பங்கீடு பண்ணுது. பஞ்சாப்லானா அதுக்கு பங்கீடு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே 8 சீட்டோ 9 சீட்டோ பறி போயிடுங்கிற பயம் இருக்குது. மமதாவை எடுத்துக்கோங்க, 18 சீட்டு தான் பிஜேபி இருந்தது, இன்றைக்கி அது 25 வருங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போகுது. இதில் 4 சீட்டை தூக்கி காங்கிரஸ்கிட்ட வேற கொடுத்தா அது லட்டா வெளில போயிடும்ல. இது வந்து கொரியரில் அனுப்பிச்சி வச்ச மாதிரி ஆகிடும், அந்த சீட்டை தூக்கி கொடுத்தா மாதிரி ஆகிடும். அவங்க கொடுக்கல, தானே தத்தளிக்கும் போது. அதாவது ஒரு படத்தில் கவுண்டமணி ஒரு பள்ளத்தில் விழுந்திருப்பார். அப்போ ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்பார், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்டா டே நான் எங்கே இருக்கிறேன், என்கிட்ட வந்து என்னடா கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாநில கட்சிகள் ஆல்ரெடி அவங்களே ஒரு பள்ளத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ இவர் வந்து எக்ஸ்கியூஸ் மீ இந்த அட்ரஸை சொல்லுங்கன்னு காங்கிரஸ் கேட்டதுன்னா சும்மா இருப்பாங்களா? பண்ணலை. அட்லீஸ்ட் அந்த 5 மாநில தேர்தலில் நீங்கள் சேர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னா இட் வுட் ஹவ் பீன் சம்திங். நான் அதை தொடர்ந்து பேசினேன், அப்படி பண்ணியிருந்துருக்கணும், பண்ணலை. இப்போ பள்ளத்துக்கு தூக்கிகளாக வான்னு சொன்னால் எப்படி வருவாங்க? ஆனால் நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு, ஒரு அசம்பாவிதம் 272 பிஜேபியிடம் வரல. ஒரு ஒரு சூழ்நிலை ரொம்ப யோசித்து பார்ப்போமே, தப்பு இல்லையே, பகல் கனவு காணக்கூடாது தானே, காணுவோம், நடந்துருச்சியா. இப்போ வந்து இவங்க எல்லாரும் கூட்டு சேர்ந்து பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் தடுக்க முடியாது. அப்போ கூட யார் பிரதம மந்திரியாக வரணும்னு ஸ்டாலின் ஐயா சொல்லுவார், ராகுல் காந்தி தான். ஏன்னா இங்கேருந்து இவர் யாரையும் அனுப்புறதுக்கு இவருக்கு விருப்பம் இல்லை. ஏதாவதுன்னா கனிமொழி பார்த்துப்பாங்க, தயாநிதி இருக்கார் பார்த்து பாருங்கிறதோடு விட்டுட்டு இவர் இங்கே நின்றுருவார். ஒவ்வொருத்தரும் இதே மாதிரியே முடிவு எடுப்பாங்க, ஏதோ ஒரு ஆட்சி வந்து அமையும். 2004 அப்படி இல்லை, ஒரு கூட்டணி அமைத்தாங்க. அந்த இடத்துல அவர் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் ஒரு பெரியவர் இருந்தார், அப்புறம் சோம்நாத் சாட்டர்ஜி இருந்தாங்க, ஜெயராம் ரமேஷ் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க, அப்போ ஆட்சி நடந்தது. இப்போ அந்த முடிவே உங்களால் எடுக்க முடியலையே, காங்கிரஸோடைய நிலைமை மோசமாக இருக்குல்ல. அப்போ எப்படி இந்த இந்தி கூட்டணி வரும், அல்லது வந்தால் இப்படி வருங்கிற தைரியத்தை இவங்க கொடுக்குறாங்க. ஓட்டு போடுறவனுக்கு நம்பிக்கை வரணுமா வேண்டாமா? இவங்க 3 இடத்துல மீட்டிங் போட்டாங்கல்ல, ஒரு வாட்டி தொப்பியை அனௌன்ஸ் பண்ணுறது, ஒரு முறை கொடியை அனௌன்ஸ் பண்ணுறது, ஒரு முறை பேர் அனௌன்ஸ் பண்ணுறதுன்னு சின்னதாக இந்த மேஜிக்காரெல்லாம் புறாவை தூக்கி விடுவாங்க தொப்பியில், அந்த மாதிரி எதையோ விட்டுட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கு பதிலாக தே பீன் வெரி நியர், கிளியராக வந்து இந்த மாதிரி இவர் தான் பிரதமர், இவர் தான் வந்து இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தால் தப்பே கிடையாது. அல்லது இந்த 4 பேரை தேர்ந்தெடுக்கிறோம், இந்த ஸ்டேட்ஸ்மேன் கமிட்டி, அதிலிருந்து ஒருத்தர் பிரதமராக வருவார், இப்படி சொல்லியிருந்துருக்கலாம். எதுவுமே சொல்லி முடிவு எடுக்கலாம். அப்போ வாக்காளனுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? நீயே கவுண்டமணி மாதிரி உள்ளே இருக்க, நான் உங்கள்கிட்ட அட்ரஸ் எப்படி வந்து கேட்குறது, இதுதான் நான் நினைப்பேன். ஸோ இந்த இந்தி கூட்டணி இவர்கள் வழி நடத்தி சென்ற விதம் தப்பு. அதற்கு காரணம் ஸ்டாலின் ஐயாவும் பீகார்லேருந்து லல்லு பிரசாத் யாதவ், ரெண்டும் குடும்ப கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சி. இவங்க 2 பேர் தான் ராகுலை பிரதானப்படுத்தினாங்க, மற்றவங்க யாரும் அப்படி பிரதானப்படுத்தலை. அதனால தான் இது ஃபெயில் ஆச்சு, ஃபெயில் ஆகும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.